எந்த ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் இல்லைண்ணா, எல்லாம் கரெக்டாக நடந்துச்சு. நம்ம எஸ்ஐ தாமோதரன் நல்லபடியாக முடிச்சிட்டாண்ணா. ஆக்சிடென்ட் கேஸ்னு எழுதிட்டாண்ணா. அப்படின்னா அவனுக்கு 1 லட்சத்தை அனுப்பிடு. சரிண்ணா. உட்காருங்க. நான் சேட்டு, என்ன விஷயம்? சாப், எனக்கு காந்திநகர் சென்டர்ல 1/2 ஏக்கர் இடம் இருக்கு. நான் 2 வருஷம் துபாய்க்கு போயிட்டு வரதுக்குள்ள அந்த இடத்துல குடிசை போட்டுட்டாங்க. அந்த இடத்த ஆக்கிரமிச்சுட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுல நான் பிளாட் கட்டலாம்னு இருக்கேன் சார். நீங்க நினைச்சீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். என்னடா நான் மேட்ரு? அது காலி இடமா இருந்ததுன்னா சும்மா இருந்ததுன்னு வலிச்சு போட்டேன். அப்படின்னா சப்பாகம் ஸ்டேடியத்தில் நிறைய இடங்குது, அதை வலிச்சு போட்டுக்க. இல்லைன்னா ஏர்போர்ட், நம்ம ஏர்போர்ட் இருக்குல்ல, அதை வேணாலும் வலிச்சு போட்டுக்க. அதுவும் போதாதுன்னா மெரினா பீச்சில் நிறைய இடங்குது, அதை வலிச்சு போட்டுக்க. சோகா இருக்கும். அண்ணா ஏதோ தெரியாத பண்ணிட்டேன்னா, நீ சொல்றபடி செய்யறேன். தபார் சேட்டு, பாவம் ஏழைங்க போட்ட குட்ஸை அவங்கள காலி பண்ண வைக்கணும். நான் எவ்வளோ தரேன்? குடிசைக்கு ஒரு 5000, தலைவருக்கு ஒரு 25000 கொடுக்குறேன் சார். என்னடா சொல்ற? குட்ஸைக்கு ஒரு 10,000, எனக்கு ஒரு 50,000 வாங்கி கொடுனா புண்ணியமா போவோம். வணக்கம்ண்ணா. என்னடா ஹரிச்சந்திரா, வேலை முடிஞ்சதும் பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி உனக்கு கொடுத்த உடனே பணத்தை செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொன்னேன். பணம் எங்கடா? கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கண்ணா, கொடுத்துறேண்ணா. ஏய் மாவன, நாளைக்கு ராத்திரிக்குள்ள நீ பணத்தை செட்டில் பண்ணல வாக்காளி வாய் கரிசி போட்டுருவேன். சரிண்ணா, கண்டிப்பா கொடுத்துறேண்ணா. ஓடிவிடு. தபார், நான் சொல்றதை நல்லா கவனமா கேட்டுக்கோ. குட்ஸைக்கு 7,000, உனக்கு 40,000 வாங்கிக்கோ. நாளை காலைக்குள்ள எல்லா குட்ஸையும் காலி ஆகணும்னா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடறேண்ணா. தபார் சேட்டு, அந்த சைட்டு 3 கோடி ரூபா தானே? எனக்கு ஒரு 50 லட்சம் ரூபா அனுப்பிடு. அதோட 2 டபுள் பெட்ரூம் பிளாட்டு, அதுக்கப்புறம் அந்த மொட்டை மாடியில் கட்டுவாங்களா, அது என்னடா? பென்ட் ஹவுஸ்னா? அதை என் தம்பி பேர்ல எழுதி வச்சுடு. அச்சா சார், சுக்ரியா சார். சரிதான். அண்ணா, இவன் தான் அந்த யூனியன் லீடர். வா லீடரு, ஃபேக்டரியில் ஸ்ட்ரைக் பண்றேன் நைனா. வானா நைனா, உனக்கு பணங்கனா வேணா சொல்லு, முதலாளியாண்ட சொல்லி வாங்கி தரேன். ஆனா ஸ்ட்ரைக் நிறுத்திடணும். ஒன்ன மாதிரி ரவுடிங்களை கூட வச்சுக்கிட்டு முதலாளிங்க வர்க்கம் தொழிலாளிகளோட வயித்துல அடிக்கிறாங்க. உங்களோட அட்டூழியம் இனிமே எப்போ எங்கேயும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டோம். நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். நாங்க உன்னை ஏத்துனா உன்னையும் ரவுடி கூட்டத்தையும் அவனை என் பேச்ச கேட்காம போனா பீஸ் பீஸா வெட்டிடுவேன். ஸ்ட்ரைக்க நிறுத்த போறியா இல்லையா? நிறுத்திடுறோம், நிறுத்திடுறோம். நீங்க சொல்றபடி நாங்க செய்யறோம்னா, ஸ்ட்ரைக்க உடனே நிறுத்திடுறோம்னா. நான் சொன்னேன்ல ராமச்சந்திரன், இவர் தான். வாண்ணா. பிராண்டி ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் வேணும். நீங்க நினைச்சா வேலை முடிஞ்சிடும். ஆபீசர்ஸுக்கு லஞ்சம் கொடுக்க அட்வான்ஸ். லைசன்ஸ் வாங்கி கொடுக்கறது ஏன் வேலை, லாபத்துல பங்கு கொடுக்கறது உன் வேலை. சரிங்க சார். ஃபேக்டரிக்கு என் தம்பியோட பேரை வை, சென்டிமெண்டா ஒர்க் அவுட் ஆகும். சார் நான் கடவுள் வை. ஓகே சார். டேய், மினிஸ்டர் பார்க்க போனோம், வண்டி ஏறுற. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. டேய் அண்ணா, தம்பிக்கு பணத்தை கொடுத்து அனுப்புடா. சரிண்ணா. நான் வரேன். நல்லது சார். கண்ணு தெரியல, ஒதுங்கிடா அவனை. அவங்கள ஒரு கை பாப்போம். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், பிபி பிபி பிபி, டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், பிபி பிபி பிபி, சுகரு சுகரு சுகரு. இந்த அரிசி மட்டும் வர்றதுக்குள்ள இது 3 ஜாஸ்தி ஆக போகுது. ஓகே சார்.
ஏட்டையா நரசிம்மா மார்னிங்கே லட்சுமியை பொட்டியில போட்டு கொண்டாந்துருக்கேன். ஏட்டு சமாச்சாரம்? நம்ம ராமச்சந்திரன் இருக்கான்ல, அவன் பிராண்டி ஃபேக்டரி வைக்கிறான்னு சொல்றான். லைசன்ஸ் வாங்கி கொடு. லைசன்ஸா? அது வண்டி கேட்காது. మన సీఎం ரொம்ப స్ట్రిక్ట్. పదవికి வந்து 2 வருஷம் ஆச்சு. ఇంకా 5 పైసా కూడా సంపాదించలేదు. ఈ డీల్ ఉట్రు. அட்வான்ஸ் வாங்கிட்டா முடிக்காம விட மாட்டேன்டா. கையெழுத்து போடு. உட்றன்னு சொல்றேன்னு கதா. என்னத்த விட சொல்ற? நீ கேட்ட இடத்துல உனக்கு எம்எல்ஏ சீட் வாங்கி கொடுக்கணும். நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக நாங்க மர்டர் பண்ணணும். ஆனா நான் சொன்ன வேலையை செய்ய. நீ கோச்சுக்காத நரசிம்மா. நல்ல மூடு பார்த்து சிஎம் கையில சொல்றேன். நீ லைசன்ஸுக்கு கேரண்டி வேணும். மாமா பால் குடிக்கிறீங்களா? ரொம்ப நாளா இந்த பக்கமே வரலையே. நேரம் இல்ல தங்கச்சி. வீட்ல தனியா இருக்க போர் அடிக்குது. இவர் வேற ராத்திரியில சரியா வர்றதே இல்ல. நீங்க ரொம்ப வேண்டியவரு. நீங்க கூட வராம இருந்தா எப்படி? அப்பப்ப வாங்க. கொஞ்சம் லோப்லக்கு வஸ்தாவா? வரேன். ப்ளீஸ் வெயிட். வரேன் மாமா. வாடி. 7 குண்டல வாடா. வாடி லைசன்ஸ் கிடைக்கல. நீ டென்ஷன்ல இருக்கறான். அவங்க கிட்ட போய் பால் குடிக்கிறியாங்கறியே. பால் குடிக்கிற வீட்டுக்கு பகை நினைக்க மாட்டார்ல, அதான் கேட்டேன். சரி அத விடு. நீ அவன மாமாங்கற. அவன் உன்ன தங்கச்சிங்கறான். இது என்ன ரிலேஷன்ஷிப் புரியலையே? உங்களுக்கு புரியலனா பரவாயில்லை. பால் எல்லாம் வேஸ்டா போகுது. நான் குடிச்சிட்டு வரேன். குட். நான் பார்க்கறேன். பால் வேஸ்டா போகுதுனா தூக்கி ஊத்தி அபிஷேகம் பண்ணு. வணக்கம் மந்திரி சார். ரெண்டு ராஜா சார், என்ன விஷயமா வந்தீங்க? இப்போ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. அது விஷயமா பேசலாம்னு தான் வந்தேன். పెద్ద కిల్లడి అయ్యా మీరు. కళ్ళు కైతులో కట్టి ఆకాశంలో విసిరి రాకెట్ ఇలుకలాని పాకరింగో. నమ్ సీఎం చాలా స్ట్రిక్ట్ இருந்தா கூட பார்க்கலாம். ఇది మా ఫ్రెండ్ నరసింహం. இந்த சிட்டிக்கே சிங்கம். உட்கார். ராஜா கூச்சோண்டி. வணக்கம் சார். என் பேரு ராஜசேகர். வேலூர்ல இருந்து வரேன். சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரு, மெடிக்கல் காலேஜ் சேர்மனு, இன்ஜினியரிங் காலேஜ் செக்ரட்டரி. பெద్ద வெயிட் பார்ட்டி. நம்ம சிட்டி எப்படி இருக்கு? நல்ல சிட்டி சார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 24 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்னோட பென்ஸ் காரை திருடிட்டாங்க. போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுத்தேன். இன்னும் கிடைக்கவே இல்லை. ஹலோ தியாகு, ஒரு பென்ஸ் கார் திருடு போயிடுச்சா? எப்போ போச்சு? போன வியாழக்கிழமை. போன வியாழக்கிழமையா? எங்க? ஏர்போர்ட் கிட்ட. ஏர்போர்ட் கிட்டயா? வண்டி நம்பர் சொல்லு. TN9 9000. TN9 9000. அது இன்னும் 1/2 மணி நேரத்தில் நம்ம மினிஸ்டர் வீட்டு வாசல்ல இருக்கணும். என்ன? மாமா பால் குடிக்கிறீங்களா? மாமாவா? எடுத்துக்கங்க. என்ன இப்படி இழைச்சு போயிட்டீங்க? நீங்க? என் பொண்டாட்டி மனசு குழந்தை மாதிரி. யாரா இருந்தாலும் சரி மாமானி தான் கூப்பிடுவா. அண்ணி நல்லா இருக்காங்க? அண்ணியா? அவங்க யாரு? அதான் உங்க பொண்டாட்டி. நான் மாமாண்ணா. என் பொண்டாட்டி உங்களுக்கு எப்படி அண்ணியாவா? அவளுக்கு யார் வேணா என்ன வேணா ஆவாங்க. அதான் நீ கொஞ்சம் லோப்லிக்கு வஸ்தாவா? ஓகே நிமிஷம். இத வந்துடுற மாமா. ஓகே ரா ரா ரா. வா வா வா. என்னங்க? உன்னை வாரி வெயில்ல போடு. புதுசா வந்தவன மாவங்கறியே. புது ஆளுங்களை உறவு முறை வச்சு கூப்பிட்டா நெருங்கி வந்துருவாங்க. நெருங்கறதா? பால் எல்லாருக்கும் கொடுக்காத. இங்க உட்காரு. கூட்டோ. பால் மிஞ்சன மோராக்கி வித்து. அண்ணா, நீங்க சொன்ன காரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்திருக்கேன். இந்தாங்கண்ணா சாவி. Oh God, how it is possible? அது நம்ம சிம்மம் பவர். உன் கார் 24 லட்சம் ரூபா இல்ல, பையனுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கூட மஜாவா இருக்கட்டும். ஓகே சார். எங்க மேனேஜர்ட்ட கொடுத்து அனுப்புறேன். வர மந்திரி சார். ஓகே வர. ஓகே வா. சுவாமி நமக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. போலாம். சுவாமிஜி ஏன் இன்னும் வரல? முதல்ல ஏகாந்த தரிசனம் முடியணும். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து எல்லாருக்கும் தர்ம தரிசனம் தருவாரு. அப்படியா? ஏகாந்த தரிசனம் கிடைக்கணும்னா சும்மா இல்ல, 10,000 ரூபாய் கட்டி 15 நாள் வெயிட் பண்ணணும். ரெக்கமெண்டேஷன்ல வேலைக்கு ஆகாது. ஸ்பெஷலா ஒரு நாளெல்லாம் நம்ம வீட்டுல வச்சு பூஜை செய்யணும்னா எவ்வளவு ஆகும்? சுவாமியோட ஆசிரமத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சந்தா, பூஜா காரியங்களுக்கு 25,000. சொல்லம்மா, என்ன உன் மனக்குறை? அது ஓம் தத்சத். திருமணம் நடந்து 10 வருடம் கழிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை. 2வது திருமணம் செய்து கொள்வேன் என்று உன் புருஷன் உன்னை மிரட்டுகிறான். சுவாமி, எமக்கெல்லாம் தெரியும். முக்கால ஞானினான். நீ உள்ளே சென்று நன்றாக குளித்து விட்டு வா. உபதேசம் செய்கிறேன், பாலூற்றுகிறேன். ஸ்நானா சிரம பரிகாரா குழந்தோ பாக்கியோஸ்துமகா. வணங்குகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கள் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. வணங்குகிறோம் சுவாமி. வாழ்த்துகிறோம் சுவாமி. ஆசீர்வதிங்கள் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. ஓம் தத்சத். ஓம் தத்சத். பிரியமான என் பக்தர்களே, பக்தர்களை ரட்சிக்கவும் துஷ்டர்களை சிட்சிக்கவும் தசாவதாரத்தில் கடைசி அவதாரமாக 10வது அவதாரத்தை ஆண்டவன் எடுத்து இந்த அல்கியை உருவாக்கியுள்ளார். கால ஞானத்தில் சுகபோக சித்தரும் நானே. நானே விஷ்ணு, நானே சிவன், நானே பிரம்மன்.
சகலமும் நானே, சபலமும் நானே, ஆத்மாவும் நானே, பரமாத்மாவும் நானே, அனைத்தும் நானே. பக்தர்களே, எப்பொழுதும் யாருக்கும் கெடுதல் நினைக்காதீர்கள். தீயதை பார்க்காதீர்கள், தீயதை செய்யாதீர்கள், எப்பொழுதும் நல்லதே நினையுங்கள். ஓம் தத்சத். ஓம் தத்சத். ஓவரா ஓட்டாதுடா டோமரு. பக்த கோடிகள் மனதை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அதுவே என் அருளுரை. ஓம் தத்சத். இப்பொழுது பக்தர்கள் ஒவ்வொருவராக வந்து சுவாமியிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஓம் தத்சத். ஓம் தத்சத். இவளுங்க பிரசாதம் கிடைச்சதுன்னா சுவாமி ஏகாந்த தரிசனத்துக்கு பச்சை கொடி கட்டின மாதிரிதான். உண்மையாவா? நீ எவ்வளவு அதிர்ஷ்டக்காரி. இந்த சுவாமிஜி வேஷம்ல என்ன இருக்குன்னு தெரியலையே, பொண்ணுங்க கூட்டம் கூட்டமா விழுறாங்க. அதை விடு, அதற்கு தனி மச்சம் வேண்டும். இந்த குமார் விஷயம் என்னவாயிற்று? அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்பாடா, இப்பொழுதுதான் என் மனம் சாந்தமடைகிறது. அவன் என் விஷயங்களையே வெளியே கொண்டு வர பார்த்தான். நீ ஒன்னும் பயப்படாத, கொலை செய்யறதுக்கு நரசிம்ம இருக்கான், அது வெளியே வராம பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன். இப்படி எனக்கு டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். அதை அடக்க ஆவண செய்கிறேன். பரிசுத்தமாக குளித்து விட்டு வந்தாய்? ஆமாம் சுவாமி. பூஜையை தொடங்குவதற்கு முன் இந்த மூலிகை பாலை அருந்து. சொர்க்கத்தில் நுழையும் பொழுது சுற்றத்தான் செய்யும். அமைதியாக இரு. நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கேள். பிடிவாதம் பிடிக்காது. நீ சம்மதித்தால் என் ஆசை நிறைவேறும். இல்லை என்றால் இந்த போட்டோவை உன் கணவனிடம் காண்பித்து உன் வாழ்க்கையை சீரழித்து விடுவேன். யோசி, நன்றாக யோசி, யோசி. சார், என்ன சார், எங்க ஏரியாவுல ரவுடி பசங்க தொல்லை அதிகமா இருக்கு. பஸ்ல ஏறணும்னாலே பயமா இருக்கு சார். அதுக்கு நான் என்ன செய்யணும்? உனக்கு பாடி கார்டா வரணுமா, இல்ல உங்க ஏரியால இருக்க பொண்ணுங்களுக்கு பூனை படம் அனுப்பணுமா? அது இல்ல சார். சொன்னது போதும். கம்ப்ளைண்ட் எழுதி அங்க வச்சுட்டு போயிட்டே இரு. மேடம், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்காம எதுக்கு போறீங்க? இது ஈவ்டீசிங் கேஸ் சார். எவனோ ரேப் பண்ணிட்ட மாதிரி பெருசா பேசுறான். மிஸ்டர் தாமோதரன், will you keep quiet? Please sit down. உட்காருங்கம்மா. ரிலாக்ஸ். உங்க கம்ப்ளைண்ட் என்னன்னு சொல்லுங்க. அண்ணா நகர்ல ரவுடிங்களோட தொல்லை அதிகமா இருக்கு சார். அவங்க எப்பவும் கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் இல்ல. பொம்பளைங்களை பார்த்தாங்கன்னா போதும் அசிங்கமா பிஹேவ் பண்றாங்க. மேல கையெல்லாம் வைக்கிறாங்க சார். டைம் ஆச்சுன்னு ஆபீஸ்க்கு டென்ஷனோட போனா பஸ் ஸ்டாப்ல இதே நிலைமைதான். பஸ்ஸுக்குள்ள எங்களை இடிக்கிறது, கிள்றது, டர்னிங்ல மேல வந்து விழுறது. இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டு ஆபீஸ்க்கு போனா லேட்டா வந்துட்டேன்னு ஆபீஸுங்கள எங்களை திட்டுறாங்க. நினைக்கும் போது அழுகையா வருது சார். ப்ளீஸ் கண்ட்ரோல் yourself. ஐ அம் சாரி சார். இதுக்கு முன்னால 3 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், யாரும் கவனிக்கவே இல்ல. நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க போங்கம்மா. மிஸ்டர் தாமோதரன் சார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு வெறுப்பு, சந்தேகம், அவநம்பிக்கை எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? Do you know why? ரேஷா பேசுறது, ரெக்லெஸ்ஸா பதில் சொல்றது, டியூட்டி டிசிப்ளின்ங்கிறது ஒண்ணு இல்லாம போனதுனாலதான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க கிட்ட ஒழுங்கா பேச கத்துக்குங்க. டேய் சரவணா, நம்ம ஸ்டேஷனுக்கு பேட் டைமும் ஜனங்களுக்கு நல்ல நேரம் வந்த மாதிரி இருக்குடா. ஆமாடா. டேய் மச்சான், ஆண்டி ஏன்டா கோவமா இருக்காங்க? அதுவாடா மச்சான், அங்கிள் ராத்திரி ஏதாவது திட்டிருப்பாரு. டேய், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நான் ஷிஃப்ட் போட்டு ஒர்க் பண்றேன்டா. டேய் மச்சான், பக்கத்துல இருக்கிற ஃபிகரை பாத்தியா, சூப்பரா இருக்கு. இது மிஸ் ஆப்பிரிக்காடா. அச்சான்டா. இந்த பொறுக்கி பசங்க எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டே இருக்கானுங்க. இவங்களெல்லாம் மிஷின் கண்ணால சுட்டு கொண்டாதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். பொறுக்கி பசங்க. இப்ப பாரு வேடிக்கை.
ம் எம்எல்ஏ துர்ராஜ் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார். கூட்டிட்டு வா. சரிங்க சார். வாங்க எம்எல்ஏ சார், உட்காருங்க. என்ன சார் தரையில உட்காந்துட்டீங்க? உங்க போலீஸ் ஸ்டேஷன் சேர்ல நான் உட்கார மாட்டேன், உட்காரவே மாட்டேன். அப்படி என்ன சார் நாங்க தப்பு பண்ணோம்? எங்க ஆளுங்களை உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்ன அவமானப்படுத்திட்டீங்க. இந்த தொகுதி எம்எல்ஏவான என்ன இந்த போலீஸ் ஸ்டேஷன் படியை ஏற வைக்கிறீங்களா? சார் ப்ளீஸ், நீங்க முதல்ல எழுந்திருச்சு அந்த சேர்ல உட்காருங்க. சார் இந்த தொகுதி உங்களுது, இந்த போலீஸ் ஸ்டேஷன் உங்களுது. நீங்க முதல்ல மேல உட்காருங்க. இப்ப சொன்னீங்க, இது நல்லா இருக்கு. உங்க ஆளுங்க யாரையும் அரெஸ்ட் பண்ணலையே சார்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அண்ணா நகர்ல பிடிச்சது எங்க ஆளுங்களை தான். சும்மா இருங்க சார், அவங்க எப்படி உங்க ஆளுங்க ஆவாங்க? அந்த பொறுக்கிங்க போட்டோவை போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டி வைக்கணும் சார். பொன்னாட்டு எஸ் சார். என்னையா பாக்குற? சார் கூலிங் வாங்கிட்டு வா. சரிங்க சார். ஜில்லுன்னு இருக்கணும். சரிங்க சார். எங்க ஆளுங்கன்னா கட்சிக்காரங்கய்யா. உங்களுக்கு ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். பஸ் ஸ்டாண்ட்லயும் காலேஜ் வாசலையும் நின்னுகிட்டு ரோட்ல போற வர பொண்ணுங்களை சைட் அடிச்சு அக்கா தங்கச்சிங்களா பார்க்காம அவங்களை இடிச்சு கிண்டல் செய்யற பொறுக்கிங்க. அவங்க எப்படி சார் உங்க கட்சிக்காரங்க ஆவாங்க? அது மட்டும் இல்லாம உங்க பார்ட்டிக்கு ஒரு இமேஜ் இருக்கு, பெரிய வரலாறு இருக்கு சார். பெரிய வரலாறு இருக்கிற பார்ட்டி எம்எல்ஏவா சொல்றேன், அவங்க எங்க ஆளுங்க தான். விட்டுடியா? ஓகே சார், கண்டிப்பா விட்டுறேன். போனாட்டு சார் அவங்கள கூட்டிட்டு வா. சரிங்க சார். சார் நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. எம்எல்ஏவா இருக்கிற பெரிய மனுஷனை போலீஸ் ஸ்டேஷன் படிய மிதிக்கிற மாதிரி செய்றீங்களா? நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க சார். ஒவ்வொரு நொடியும் மக்கள் பிரச்சனைகளோட போராடுற உங்களையும் உங்க டைமையும் வேஸ்ட் பண்ற அயோக்கியங்க சார். என்ன நீங்க கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க சார். உங்கள மாதிரி ஆளுங்களை கட்சிக்காரங்களா வச்சுக்கிட்டதுக்காக அவர் எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், அவர் எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும்? அவர் இங்க வந்தப்பவே பாதி செத்துதான் வந்தாரு. வந்து உங்க மூஞ்சிய பார்த்ததும் முழுசா செத்து போயிட்டாரு. எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். நீங்க போகாதீங்க சார், நீங்க போனா எங்களை கைமா பண்ணிடுவாங்க சார். அவங்களை எல்லாம் விட்டுடியா? பாவம் பசங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. கண்டிப்பா சார், நீங்க எவ்வளவு சொல்லியும் இவங்களை நான் விடாம இருப்பேன்.